எப்போதும் வற்றாத ஏரி அருகிலுள்ள மரத்தில் ஒரு ஜோடி குருவிகள் வசித்து வந்தன. அந்த குருவிகள் அந்த மரத்தின் உச்சியில் துஷ்ட விலங்குகளிலிருந்து விலகி இருக்குமாறு ஒரு கூடு கட்டியது. அந்த குருவிகள் அந்த கூட்டில் பல முட்டைகளை இட்டு அவைகளை குஞ்சுகளாக பொரிப்பதற்கு ஆவலுடன் காத்திருந்தன. ஆனால் பாவம், ஒரு நாகப்பாம்பு அந்த மர உச்சியில் பறவைகளின் கூட்டிலுள்ள முட்டைகளைக் கண்டு ஒவ்வொன்றாக உண்டுவிட்டன. அந்த ஜோடி கொக்குகள் இதனால் மிகவும் வருத்தமடைந்தன. அந்த பெரிய நாகப்பாம்பிடம் சண்டையிட முடியாமல் நம்பிக்கை இழந்த நிலையில் இருந்தன. அந்த ஏரியில் குருவிகள் கவலையால் அழுது கொண்டே மீன்களை பிடித்து வந்தன. அங்குள்ள நண்டு ஒன்று குருவிகள் அழுது கொண்டிருப்பதை பார்த்தது. நண்டு மெதுவாக குருவிடம் வந்து, "அன்பார்ந்த நண்பர்களே, நான் உங்களின் கவலைக்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா?" என கேட்டது. "நண்பரே, நாகப்பாம்பு ஒன்று மரத்தில் ஏறி எங்கள் கூட்டிலுள்ள முட்டைகளை தின்று வருகின்றது. நாங்கள் இருவரும் அந்த பாம்பை துரத்த முடியாத பாவமான நிலையில் உள்ளோம்" என்று குருவிகள் பதிலுரைத்தன. அந்த நண்டு தனக்குதானே, "நான் குருவிகள் மற்றும் நாகப்பாம்பு, அவை இரண்டுமே என்னை பயமுறுத்தும். ஆகவே குருவி மற்றும் நாகப்பாம்பிடமிருந்தும் ஒரே வீச்சில் தப்பிக்க இதுவே சரியான தருணம்" என்று எண்ணியது. அந்த நண்டு, "நம்பிக்கை தரும் வகையில் என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. கீரிப்பிள்ளைகள் வசிக்கும் இடத்திற்கு சென்று அதனுடைய உணவுகளை சிறிதளவு திருடி வந்து அவைகளை மரத்தை சுற்றிலும் மற்றும் பாம்பு இருக்கும் பொந்தின் அருகிலும் தூவிவிடவும். மற்றதை கீரிப்பிள்ளையே பார்த்துக் கொள்ளும்" என்று குருவிடம் கூறியது. அன்று மாலை கீரிப்பிள்ளை தனது உணவுப் பொருட்களை மோப்பம் பிடித்து முகர்ந்து மரத்தை சுற்றிலும் சென்று பாம்பு வசிக்கும் பொந்து வரை சென்றது. பொந்தின் அருகே உள்ள நாகப்பாம்பை பார்த்த கீரிப்பிள்ளை அதனோட சண்டையிட்டு கடித்து கொன்றது. கீரிப்பிள்ளை அடுத்ததாக தங்களை பிடித்து கொன்று உண்ணும் என்பதை அறியாத கொக்குகள் மரத்தின் உச்சியிருந்து பாம்பை கொல்லும் காட்சியை கவனித்து வந்தன. பாம்பை கொன்ற அதே நேரத்தில் கீரியின் கவனம் தனது உணவுகளை முகர்ந்த கொக்குகளின் மேல் திரும்பின. உடனே கீரி மரத்தின் மீது குதித்து மேலே ஏற ஆரம்பித்தது. ஒரே தாவல் 2 குருவியும் கீரி பிடித்து கொன்றுவிட்டது. இந்த திட்டத்தை வகுத்த நண்டுதான் 2 எதிரிகளையும் வீழ்த்தி உண்மையிலேயே பயனடைந்தது. ஒரு பெரிய காட்டுக்கு பக்கத்திலே ஒரு கிராமம் இருந்து வந்தது. அந்த கிராம மக்கள் தங்கள் உணவுக்கான தேவைகளை அருகிலிருந்த காட்டிலிருந்து எடுத்துக்கொண்டார்கள். உதாரணமாக, பழங்களை பறித்துக் கொள்ள மரங்களை வெட்டி விறகுகளை விற்று தங்களது அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். மனிதர்கள் காட்டுக்குள் நடமாடுவது தெரிந்தும் விலங்குகளும் தங்களுடைய வாழ்க்கையை நேர்த்தியாக எந்த ஒரு சலனமும் இல்லாமல் வாழ்ந்து வந்தன. மக்கள் காட்டுக்குள் வந்தாலும் அவர்களை தாக்குவதில்லை. அதனால் மக்களும் விலங்குகளிடமிருந்து எந்த அச்சமும் இல்லாமல் இருந்தார்கள். காட்டுக்குள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் போய் வந்தார்கள். விலங்குகளும் கிராமத்திற்குள் அவ்வப்போது நடமாடும். அந்த கிராமத்தில் ஒரு ஏழை மரவெட்டி வசித்து வந்தான். அவனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள் தனது தந்தையுடன் விறகுகளை எடுத்து வர உதவியாக இருப்பாள். மிகவும் அழகானவள் மற்றும் அன்பானவள். ஒரு நாள் தந்தையுடன் காட்டிலிருந்து விறகு எடுத்து வர சென்றாள். அப்போது அந்த பக்கமாய் சென்ற சிங்கம் மரவெற்றியின் மகளை கவனித்தது. ஒரு நொடி நின்று அவளை பார்த்த சிங்கத்திற்கு அவளின் அழகின் மேல் ஆசை ஏற்பட திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தது. மறுநாளே மரவெட்டியின் வீட்டிற்கு சென்று, "உன் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன்" என பெண் கேட்டது. பதறிப்போன மரவெட்டி தன் பயத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சிரித்துக் கொண்டே, "ஒரு காட்டின் அரசனே என் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதை நினைத்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது" என்றான். ஆர்வம் அதிகமாகி என்னவாக இருக்கும் என யோசித்துக் கொண்டே இருந்த சிங்கம் மரவெட்டியை பார்த்து, சிங்கத்திடமிருந்து தன் மகளை காப்பாற்ற ஒரு வேண்டுகோள் வைத்தான். அதாவது, "நீங்கள் ஏற்கனவே அரசராக இருக்கிறீர்கள். ஆகையால் உங்களுக்கு பயந்துதான் இங்கு அனைவரும் இருக்கிறார்கள். அதனால் உங்கள் தலையில் இருக்கும் இந்த படர்ந்த முடியை வெட்டி, பயங்கரமாக தெரியும் இந்த பற்கள் மற்றும் உங்கள் நகங்கள் என அவற்றையும் வெட்டி நேர்த்தியாக வந்தால் என் பெண்ணை மணமுடித்து தருகிறேன்" என்றான். சிங்கம்தான் விருப்பப்பட்ட பெண் கிடைக்கப் போகிறது என சந்தோஷத்தில் திரும்பிச் சென்று
மரவெட்டி சொன்னது போலவே பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறோம் என நினைத்துக்கொண்டு மறுநாள் மரவெட்டி வீட்டிற்கு வந்தது. மரவெட்டியை அழைத்து, நீ கேட்டது போலவே நான் அனைத்தையும் செய்துவிட்டேன். இப்போது உன் பெண்ணை திருமணம் முடித்துக் கொடு என்று கேட்க, பல்லில்லாத சிங்கத்தை பார்த்த மரவெட்டி சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தே விட்டான். புரியாமல் விழித்துக் கொண்டிருந்த சிங்கத்தை ஒரு கட்டையை கொண்டு அடித்தே துரத்தினான். உனக்கு என் மகள் வேணுமாடா என பயங்கரமாக அடித்து விரட்டினான். தன்னை அந்த மரவெட்டி ஏமாற்றியதை நினைத்து மனம் நொந்து அங்கிருந்து சிங்கம் கிளம்பியது.